தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை பார்த்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக திமுகவின் அரசை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் தலைவர் விஜய் அவர்கள். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நேற்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மறைமுகமாக விஜயை தாக்கி பேசியுள்ளார். ஆனால் விஜய் அவர்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் மோசமான நிலைமை மாறுமா என்று கேட்டால் உண்மையை கூறியதற்கு நிச்சயமாக ஸ்டாலின் அவர்கள் வருத்தப்படுகிறார். அதாவது திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தது மக்களிடம் சென்றுவிட்டது என்பதே இதற்கு அர்த்தம். ஏனென்றால் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவிற்கு எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு எளிதாக கையாள மாட்டார். விஜய் அவர்கள் மட்டும்தான் கட்சி ஆரம்பித்திருக்கிறாரா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது. பல கட்சிகள் உதயமாகியிருக்கிறது. ஆனால் அவற்றை பற்றியெல்லாம் பேசாமல் ஸ்டாலின் விஜய் அவர்களை பற்றி மட்டும் பேசுவதற்கு காரணம் ஏனென்றால் நாளை நடக்கப் போகின்ற சட்டசபை தேர்தல் இன்னும் 12 மாதங்கள் இருக்கிறது. அதில் ஸ்டாலின் அவர்களது இடத்தில் நிச்சயம் விஜய் அவர்கள் அமர்வார், முதல்வராக அமர்வார் என்ற பயம் வந்துவிட்டது. இதற்காக தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் விஜயை கடுமையாக